ஐயா அந்த கிழங்குடைய பேர் வந்து பூமி சர்க்கரை கிழங்கு ஐயா. பூமி சர்க்கரை கிழங்கு பேர் இந்த கிழங்கு பேர். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. ஆனால் காய வச்சு கிடைக்குது, பவுடராக கிடைக்குது. இப்போ லேட்டஸ்ட் பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நாளாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். இந்த கிழங்கு வந்து நமக்கு வந்து ஒரு காலத்தில் காட்டில் இருந்த பொருள் தான். இன்றைக்கி விவசாய முறையில் வந்து பண்ணிக்கிட்டு எங்கேயா ஒரு இடம் தான் விவசாயம் பண்ணிப்பாங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எங்கன்னா ஒரு இடம் தான் கிடைக்கும். ஒரு கிழங்கு விளையிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. அது எடுங்க, ஒரு கிழங்கு விளையிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. ஒரு கிழங்கு விளைஞ்சி வர்றதுக்கு 20 வருஷம் ஆகுது. இந்த கிழங்கு சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குது? ஜோப்பில் வைங்க, இந்த படத்தை கீழே வைங்கலாம். குழந்தை கிடைக்குன்னா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு சூடு, வாயு, கேஸ் ட்ரபிள், அலசலாம் நல்லது. அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அறுசுவை. அப்போ ஆஃபீஸ் ஃபுல் பீஸ் 100 ரூபா. ஆமா ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்னா அதுக்கு சைஸ் மாற மாற கிழங்கு ஒரு கிழங்கு வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஒரு கிழங்கு வாங்கிட்டு வரோம்னாக்கா ரேட்டு ஏறி இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஒரே ரேட்டெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த சைஸ் பார்த்துங்க, சைஸ் பார்த்துங்க, இப்படி ஏறும் இறங்கும். ஒரே ரேட்டெல்லாம் இருக்காது கிழங்கு. இது அதே மாதிரி ஒரே சைஸ் கிழங்கு இருக்கு. சின்னது இருக்கும், பெருசு இருக்கும், ஹைட்டு உயரமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அது மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிழங்கு கிடைக்கும் நமக்கு. இது கிடைக்கிறத நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பௌர்ணமி, அமாவாசைக்கு இந்த மாதிரி நாளில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எங்கேயாவது கோயிலில் திருவிழா எங்கேயாவது வந்து வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிழங்கு கிடைக்கிறது எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கிறது தான். இது வந்து எனக்கு சர்க்கரை இருக்குது, பிபி இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. யாரு ஒன்றாலும் எப்போ ஒன்றாலும் மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் சின்ன ஒரு ரிப்பேர் ஒன்றும் வராது நமக்கு. நமக்கு வந்து இது சாப்பிட்டா நமக்கு சைடு எஃபெக்ட் வராது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன சைடு எஃபெக்ட் கிடைக்காது. எங்கேயாவது பார்க்குறதுல நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறது தான். இங்கே தான் கிடைக்குது, அங்கே தான் கிடைக்குதுன்னு கரெக்டாலாம் அட்ராஸ் இல்லை. இதுக்கு எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா பூரா தெரியும் எங்கன்னா வியாபாரம் பண்ணுற இடம். அதனால வந்து எந்த ஏரியாவில் கிடைக்குதோ அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறது தான். இது அருமையான பொருள். என்ன கிடைக்கிறது கஷ்டம். ஒரு கிழங்கு விளையிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. ஒரு கிழங்கு விளையிறதுக்கு 20 வருஷம். 3 அடி உயரம் வரும். சைஸ் எல்லாம் அளவுலாம் சொல்ல முடியாது. பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த சைஸ் இருக்குது, இன்றைக்கி கிடைச்சது. அடுத்து சின்னதாக இருக்கலாம், இல்லை வரப்போகிறது பெருசாக இருக்கலாம். ஹைட்டு பார்த்தா 3 அடி உயரம் வரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து இதில் கொடுக்குறது வந்து எலுமிச்சம்பழம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, சர்க்கரை இதெல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா அறுசுவை கிடைக்கும். நமக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கும். உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு கிடைக்காது. எந்த டைம்ல வேணா சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். எந்த டைம்லாம் நமக்கு நேர காலம்லாம் கிடையாது. பகல் டைமு, நைட் டைமு அப்படின்ற டைமில் எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு அதான் என்ன சொல்லுவாங்க, தமிழில் வந்து தென்னோட்டை பொருள்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி நம்ம அந்த பாஷைனா மாற்றிக்கலாம். அவ்வளோதான். எப்போ வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. அருமையான பொருள். குழந்தைங்க பெருங்க எனக்கு சர்க்கரை இருக்குது, பிபிக்குதான்ற வார்த்தையே இல்லை. இந்த கிழங்கு பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம். இதுக்கு பகை உள்ள பொருள் கிடையாது. ஆனால் அது சரிங்க, தரோம். அதான் மூக்குப்படி சித்திரை ஐயா, வாயுலிங்கம் மூக்குப்படி சித்திரை ஆப்போசிட்ல நிக்கிறேன் நானுங்க. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இங்கதான் இருக்கிறேன். நான் சென்னையில வியாபாரம் பண்ணாலும் அங்க மெட்ரோ ட்ரெயின்ல போறதுனால இங்க வந்து தனியா இங்க வந்து இருக்கிறேன். இங்க திருவண்ணாமலை பாதையில, திருகோள பாதையில, அதான் வாயுலிங்கம் பக்கத்துல ஆப்போசிட்ல வந்து நம்ம வந்து மூக்குப்படி சித்திரை ஏற்ற மாதிரி நின்று வியாபாரம் பண்ணிக்கிறோம். டெய்லியும் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு வேலைகளும் இருக்கும்போது கடை கிடைக்க ஏன்னா போயிருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருக்கிற கடை. மறக்காம திருவண்ணாமலை கிரிவல பாத்தீங்கன்னா இந்த பூமி சர்க்கரை கிழங்கு மறக்காம சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம போய் தேடி தான் போகணும். நீங்க வந்து அசால்ட்டா நமக்கு கிடைக்குது. கிடைக்கும் போதே ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தி நமக்கு இல்லை, நம்மளும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் சொல்லி அண்ணன் போட்டுருக்காரு. அதாவது நாட்டு சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரை வந்து யாரா இருந்தாலும் சாப்பிடாது. உடம்புக்கு வந்து மிகவும் நல்லா கேட்பது மாதிரி எடுக்கிறாங்க. அவ்வளோதான்.
லெமனும் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பூமி சக்கரை கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க, எப்படி இருக்கு சார் அது டேஸ்ட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். அப்போ வந்து வெறும் சுகர் ஆட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நாட்டு சக்கரெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மிளகாத்தூள்லாம் போட்டு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடும் போது கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி இருக்கும்.